ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சூப் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் கொஞ்சமாக சீரகம், குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, 4 சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கிறேன். காயில் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டானதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்ததுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வாசனைக்காக ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கார்ன் பவுடர் சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நுர வர மாதிரி பீட் பண்ணாமல் நார்மலாக அப்படியே பீட் பண்ணிவிட்டு அதை முட்டையை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சுவையான முட்டை சூப் தயாராகிடும். இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து பரிமாறினீங்கன்னா அருமையான முட்டை சூப் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.